நான் இந்த மூவில எனக்கு இந்த மூவில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும், டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. அ ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். அது ஒண்ணு. இன்னொன்னு இதுல வந்து நான் நெறைய எமோஷன்ஸ் குடுத்துருக்கேன். அதாவது நெறைய அழுகுற சீன் இருக்கும். நெறைய ஃபீல் பண்ணி பேசுற மாரிலாம் சீன் இருக்கும். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. அ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத கண்டிப்பா பாருங்க. பார்க்காதவங்க இப்போ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கவங்க. அ ஸோ தேங்க் யூ. எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணன். அவன் அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனையில ஏத்துட்டான். இந்த படத்துல நான் 4 ஒரு நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் அங்கிள், thank you for selecting me in this movie. Ranjit uncle, thank you. அப்புறம் சக்தி, நிறைய ரிடில்ஸ் கேட்போம். சீன் அப்புறம் செட்டு வந்து சேட்டு பண்ணுவோம். எனக்கு படத்துல ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கிள், கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஆனா பேசும்போது ஜாலியா தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ இயர், தேங்க்யூ ஸோ மச். சார்க்குக்காக we have with actually first இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ணு அப்படின்னு என்ன அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா என்னதான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை மேடம் நீங்க பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாரா இருக்கட்டும். அப்புறம் எங்க டிரெக்டர் சார், நீங்க வந்து கரெக்டா இருப்பீங்க மேடம், நீங்க வந்து உங்க முகமே போதும் பாதி பாவமா இருக்கு, நீங்க கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாரா இருக்கட்டும். அகைன் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளவு பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமா இருக்கு சார் அப்படி சொன்னா எனக்கு கூட பயமா தான் இருக்கு சார், டென்ஷனா இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவாரு. அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பாசிட்டிவா இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அழகா போச்சோ, எவ்வளவு ஹாப்பியா போச்சோ, எவ்வளவு பாசிட்டிவா போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கும் நம்புறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால இப்போ சொல்றது எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டர்.
ஆஹ் ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமா எடுக்கிறது ஒண்ணு. அது ரொம்ப ஈஸினா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துட்டு இருக்கோம், அதனால பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனா ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவையான? பட் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமா எடுத்து, அதை பத்தி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித், அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷன்ல வேற மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் பிசிக்கல் அப்யூஸா இல்லை இன்னைக்கு, ஆனால் வேற மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியா வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியா சினிமால முக்கியமா ரொம்ப கம்மியா பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்க ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த படத்துல இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, மக்களுக்காக மக்களை வச்சு, சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியா வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிருக்கிறதுக்காக, ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்கு. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும், எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு இதுலயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் ஆன் த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேற விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணாரு. அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா, பாருங்க கிரியேட்டிவ்ல சிரிக்கிறாரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேற எந்த ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது,
நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில போகாது, கன்னடால போகாதுன்னு ஒரு லைன் குடுப்பாங்க. இல்ல. அந்த ரிஸ்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசா பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு குடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. ஏன்னா, ஒரு எக்ஸார்பிடன்ட்டா ஒரு 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 நம்பர கொண்டு போய் நான் வந்து அ பிரபு டேபிள்ல வச்சப்போ, அவர் வந்து பயங்கரமான ஆளு. பட் ரீசனபிளி பயங்கரமான ஆளு. நான் கேட்டது எல்லாமே குடுத்தாரு. ஸோ தேங்க் யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீயிங் வெரி, வெரி, வெரி ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லாட் தம் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதைய கேட்டப்போ, எங்க அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகம் கூட எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் வந்து நானும் எங்க அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டைய பண்ணி வீட்ல பயத்துல உட்காந்துருக்கும்போது எங்க அப்பா வருவாரு. மனுஷங்களா போயிட்டு இருக்கோம். நாங்க பாலா மாறிடுவோம். இல்ல இப்படி விட்டா அப்படி போவோம். எங்க அண்ணன் அங்க விட்டா எங்க அண்ணன் இங்க இருந்துருவான். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்கள பார்க்கும்போது. எங்க அப்பா எப்படி இருந்தாரு? ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. பட் ரீசனபிளா இருந்தாரு. தப்பு பண்ணா அடிக்க தான் செய்வாங்க. இப்ப ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஒரிஜினேட் ஆச்சு. 2வது நான் எப்படி வந்தேன்? அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஷாம்பாய் தான் இருப்பாரு. நாங்க ஷாம்பாய் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு ஐடியால இருந்தோம். இப்ப ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டாரு தெலுங்கு படம் போடணுன்ட்டு. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த காஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இவர் பண்ணா நல்லா இருக்குமா? அவர் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த் கதை சொன்னேன். விதார்த் மச்சான் நல்லா இருக்குடா. ஆனா நான் அவுட்டோர் போறேன். என்னால வர முடியாது. சரி வேற யாருக்கும் 2, 3 பேர் சொன்னப்போ செம்மையா இருக்கு மச்சான். நான் இங்க போறேன். நான் அங்க போறேன். ஜென்யூனா அவங்க பிஸியா தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டைய சொரியும்போது, ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது? நான் வந்து ரீப்ளேஸ்மென்ட் கில்லர். நான் ஒரிஜினல் காஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுல. ஸோ அவர் சொன்னப்ப நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்றோம். இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டன்ட்டா அப்பாவா பண்ணட்டுமான்ற ஆசை இருந்துச்சு. ஆனா கிஷோர் சார் இருக்காரு. அந்த ஆசைலாம் படக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித். இல்ல நீங்க பண்ணுங்க. நல்லா இருக்கும். அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்தது அவர்தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. ஆ பண்ணலாமேடா. அ உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு கிண்டல் பண்ணாரு. பட் அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அது முடிஞ்சுச்சா? நவ் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்க இருக்கிற எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸா தெரியும். தீது நன்று படம் பார்த்துட்டு, நாங்க அந்த படத்த எடுத்து அ பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து, இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி, சம்மந்தமே இல்லாம நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ், ரஞ்சித் தீது நன்று படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம். இத பாருங்க, ரிலீஸ் பண்ணுங்க, பாருங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசா யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்க இந்த படத்த ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னையிலருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ, நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்த தான். ஸோ அத கேட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியா சொல்லணும்னா, நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கழுகு படத்துலருந்து கழுகுல ஃபைட்டரா இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கழுகு படத்துலருந்து என் கூடயே இருந்ததால, என்னுடைய நான் நெறைய எல்லா சீரிஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ற படத்துக்கும் அவன் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019ல இருந்து தெரியும். அவங்களோட ஃபேமிலியில எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணாரு. விஜி வந்து கட்டுறது கழுவு படம் பண்ணுச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்துல பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 இருந்து பழக்கம். ஸோ முக்கால்வாசி எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங் அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து எங்க ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யாரு சினிமாட்டோகிராஃபி பண்ணலாம்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவா. எப்போ? நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன்.
நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆகஸ்ட்ல வந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் தி பிக்சர். இதுல 3 சாங் இருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்க ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிளா இருந்துச்சு. நான் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி, "கனி நீங்க சூப்பரா பண்ணியிருந்த உடனே பிராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா." நீங்கலாம் பார்த்தீங்க. நான் பிராங்கா பண்ணேன். தேங்க் யூ கனி ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5ல பண்ண சேட்டையில டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க. ஆனா சின்சியரா ஒர்க் பண்ணாங்க. நாங்கலாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரோம். 8, 10 பேரை ஏத்தி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷாட் குடுக்குறது. அப்படிதான் மணி சார் எங்கள ட்ரீட் பண்ணாரு. ஆனா இந்த வயசுல இவ்ளோ ப்ரொஃபஷனலா டைமுக்கு வந்து ஷாட்ட குடுத்து, அதுவும் நைட். நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்க ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாரிலாம் இல்லாம சின்சியரா உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி புரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஐயர், சக்தி தேங்க் யூ. அண்ட் ரெமி அகைன் ஃபேமிலி மெம்பர். அறிந்தும் அறியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர் தான் பண்ணாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பண்றதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸ் எங்களுக்கு இருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் கிஷோர் சார். இன்டர்வியூல கேட்பாங்க கிஷோர் சார் பத்தி சொல்லுங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ஷோ. ஏதாவது விட்டனா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏத்திட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏத்திட்டாங்க. எங்கிட்டக்கும் ஒரு டீம் இருக்கு சார். ஜெய் சார் அங்க இருக்காரு. ஜெய் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன். அவரு அப்புறம் எங்க இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ.